என் மித்ராவை எனக்கு நீ திருப்பி கொடுத்துட்ட. இனிமே வேண்டுதல்னு உங்ககிட்ட நான் எதையுமே கேட்க போறதில்ல. நாங்க 2 பேரும் காலம் பூரா இதே மாதிரி இருந்தா போதும். அது போதும் எனக்கு கடவுளே. இப்போ சத்தியம் பண்ணுங்க. மித்ரா, நான் இப்ப சொல்றேன் மித்ரா. இந்த சாமி முன்னால சொல்றேன். நீ என் மேல சொன்ன குற்றச்சாட்டு எதுக்குமே நான் காரணம் இல்ல. இருந்தாலும் நீ கேட்டங்கிற ஒரே காரணத்துக்காக நான் சத்தியம் பண்ணி தரேன். நீயா விக்ரம் கிட்ட போய் இவர்தான் உன் அப்பான்னு சொல்ற வரைக்கும் நானா விக்ரம் கிட்ட நான் தான் உன் அப்பான்னு சொல்ல மாட்டேன் மித்ரா. இது என் பையன் விக்ரம் மேல சத்தியம். ஏதோ பெருசா நடந்திருக்கு. நம்ம தான் பார்க்காம விட்டுட்டோமே. அப்படி மித்ராக்கா சூப்பர்மேன் கிட்ட எதுக்காக சத்தியம் வாங்கிருப்பாங்க? என்னடி நடக்குதுங்க? நான் உன்னை மித்ரா கிட்ட சத்தியம் வாங்க சொன்னா மித்ரா வினய் கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இருக்கா. தேனு, ரொம்ப ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு. இனிமேலாவது உஷாரா இரு. இல்லன்னு வை, உன்கிட்ட இருந்து உன் சூப்பர்மேனை பிடுங்கி எடுத்துட்டு போயிடுவா அந்த மித்ரா. அதுதாண்டி எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. மித்ராக்காவை வெறும் சாதாரணமா தான் எடை போட்டேன். ஆனா அவங்க ஜெகஜால கில்லாடியா இருக்காங்களே. என் பாட்டி கிட்ட வினய கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு நேரடியா சொல்றாங்கடி. உன் பாட்டிக்கும் அவங்க மேல சந்தேகம் வரலையா? பாட்டிக்கு தானே, எப்படி வரும்? கோவிலுக்கு போறேன்னு சொன்ன உடனே ஹாப்பியா ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பி விடுவாங்க. அப்புறம் எங்க அவங்களுக்கு சந்தேகம் வரும்? எனக்கு தான் எல்லா சந்தேகமும். அவங்க பின்னாடியே நான் அவங்கள ஃபாலோ பண்ணேன். என்ன டைவர்ட் பண்ண வேற ரோட்ல திருப்பி விட்டுட்டு அவங்க குறுக்கு வழியில கோவிலுக்கு போயிட்டாங்க. எந்த கோவில்னு தெரியாம ஒவ்வொரு கோயிலா போய் தேடி பார்த்து சேரத்துக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க கோயிலுக்கு எதுக்காக போனாங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? அதான் சொன்னேனே, நான் போய் சேரத்துக்குள்ள மித்ராக்க கற்பூரத்தை ஏத்தி வச்சு வினய் கிட்ட நீட்டிட்டாங்க. அவர் வேற கற்பூரத்தை அணைச்சு சத்தியம் பண்ணார்டி. தேனு, அது அவங்க தான் உனக்கு நல்லா தெரியுமா? இல்ல டவுட் எதுவும் இருக்கா? மாலு, வினய் மித்ராக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தத நான் என் 2 கண்ணால பார்த்தேன்டி. தேனு, கோவிலுக்கு போறதும் சாமி கும்பிடுறதும் நம்ம ஊர்ல சகஜம். அதுல போய் பெருசா சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா சத்தியம் வாங்கினாங்கன்னு சொன்னல, அதுதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர்ல 2 விஷயத்துக்கு தான் சத்தியம் பண்ண சொல்லுவாங்க. ஒண்ணு, நீ திருடலன்னு சத்தியம் பண்ணன்னு கேட்பாங்க. இன்னொன்னு, பொய் சொல்லலன்னு சத்தியம் பண்ணன்னு கேட்பாங்க. இது 2த்துக்குமே வாய்ப்பு இல்ல. அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதோ பெரிய சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் தேனு. நீ ஃபர்ஸ்ட் மித்ரா கிட்ட போய் எனக்கும் வினய்க்கும் நடக்க போற கல்யாணத்துல நீங்க இடைஞ்சலா நிக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கேளு. அது ஒண்ணுதான் அவ மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே வழி. வேற வழி எதுவும் இல்லையா? ஏண்டி, இதுல உனக்கு என்ன கஷ்டம்? இதுதான் ஈஸியான வழி. போய் சத்தியம் வாங்குற வழிய பாரு. சரிடி, ட்ரை பண்றேன். ட்ரை எல்லாம் பண்ணாத, சத்தியம் வாங்கு, புரியுதா? அதுக்காக மித்ரா என்ன கேட்டாலும் நான் செய்வேன்.
நீ பாரு, அதே மாதிரி நீ இங்க இருக்கிறதுனா இரு, இல்லைன்னா மூட்டையை கட்டிரு கிளம்பு. தயவுசெய்து சென்னைக்கே போயிடு. டேய், என்னால ஒண்ணு மாதிரி எல்லாம் இருக்க முடியாதுடா. அப்படியே போறதா இருந்தாலும் விக்ரம் நீ தான் அப்பா எல்லாத்துக்கிட்ட சொல்லிட்டு தானே போவேன். ஐயோ, நீ இந்த மாதிரி ஏதாவது ஏடா பண்ணிட்டே இருந்த பிரச்சனை பெருசா தான் போயிட்டே இருக்கும். ஏயா 2 நாளைக்கு முன்னாடி நீ சரக்கு போட்டு போதையில போய் மித்ரா கிட்ட பேசினதா எவ்வளவு பிரச்சனை காரணம். மித்ரா என்ன தெரியுமா சொல்றா? நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு கலவாணித்தனம் பண்ணி விக்ரம அபகரிக்க பாக்குறோமா. நீ நான் சொல்றதையும் கேட்க மாட்டேன், உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி பிரச்சனையை பெருசாக்கிட்டு தான் இருக்க. டேய், என்னடா சொல்ற மாப்ள? நான் எங்கடா பெருசு பண்ண? எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் பண்ணிட்டு ஐயா, நீ பண்ணதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இனிமே அது பண்ணாம இரு. அதுவே நீ எனக்கு பண்ற நல்லதுதான். இவரு இனிமே எங்க விஷயத்தை தலையிடாத. இனிமே நான் பாத்துக்கிறேன், நீ ஒதுங்கிக்கோ. பாத்துக்கிற லட்சணத்தை தான் பாக்குறானே. பாத்துக்கிறானாமா? சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க, பாத்துக்கோ. யார் வேணானா எனக்கு தலையெழுத்தா? நல்லா பாத்துக்கோ. எனக்கு தெரியும், நீ போயா. ஏ மாலு, நம்ம பிளான் சொதப்பிடுச்சுடி. நீ சொன்ன மாதிரி தான் நான் மித்ராக்கா கிட்ட போய் சத்தியம் வாங்கறதுக்காக போனேன். அவங்க உடனே ஒன்னு சொன்னாங்க, நீ கூட தான் வினய் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு போய் சத்தியம் பண்ண. அதே மாதிரி நானும் போய் சத்தியம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களுக்கு இந்த சத்தியம் மேலலாம் எந்த நம்பிக்கையுமே இல்லையா. நான் எதுக்கு சத்தியம் வாங்க வந்தேன்னு கூட என்கிட்ட கேட்கல மாலு. அவ சரியான கேடி தாண்டி. நீ சத்தியம்னு சொன்னதும் நீ என்ன கேட்க போறேன்னு கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பா. அவ மட்டும் சூப்பர்மேன் கிட்ட சத்தியம் வாங்குவாளாம். நீ சத்தியம் கேட்டா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாளாம். என்னடி இது போங்கா இருக்கு? மாலு, பேசாம நான் இந்த விஷயத்த இப்படியே விட்டுறவா? இத பத்தி டெய்லியும் யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலைவலி வந்தது தாண்டி மிச்சம். வீணா இதனால பிரஷர் எடுத்துக்கிறேனோன்னு தோணுதுடி. எப்படியும் பாட்டியும் மாமாவும் என் பக்கம் தான் இருக்காங்க. அவங்கள மீறி மித்ராக்காவால என்னடி பண்ணிட முடியும்? என்னது கண்டுக்காம விட போறியா? ஏய், சரியான லூசு லூசு லூசு. உன் ஆளு கிட்ட எவ்வளவு ஒருத்தி சத்தியம் வாங்கியிருக்கா? அது என்ன ஏதுன்னு உனக்கு தெரியல. அதுவும் சாதாரண சத்தியம் கிடையாது, கோயில்ல வச்சு சத்தியம் வாங்கியிருக்கா. நீ சத்தியம் கேட்க போனா என்ன ஏதுன்னு கேட்காம பண்ண முடியாதுன்னு உன்னை துரத்தி விட்டுருக்கா. நான் தெரியாம தான் கேக்குறேன், அவ உங்க வீட்ல வேலை செய்யறாளா இல்ல நீ அவ வீட்ல வேலை செய்யறியா? இப்படி பம்பிக்கிட்டு இருக்கியேடி, சரியான லூசுடி நீ. தேனு, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உன் ஆளு சூப்பர்மேனுக்கும் மித்ராக்கும் இடையில அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அவ முந்திக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்குள்ள நாம முந்திக்கிட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏய், அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய். உங்க வீட்டுல போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கல்யாண வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லு. உன் பாட்டியும் மாமாவும் உன் பக்கம் தான் நிப்பாங்க. அவங்கள வச்சே காரியத்தை சாதிக்க பாரு, புரியுதா? என்னடி நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லல? இல்ல இல்ல, புரியுது புரியுது. ஓகேடி, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன். இப்பவே போய் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். ஓகேடி, பை. அததான் நானும் கேக்குறேன். அவரு 2 நாள் டைம் கேட்டுட்டே இருப்பாரு, நீங்க கொடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி நாடகம் போட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட இவ சொல்றதை இவங்க கேட்டுட்டு இருக்காங்க பாரு. இவளெல்லாம் பலர்னு அரைஞ்சிருக்கணும். இதெல்லாம் பாக்கணும்னு என் தலை எழுத்து. என்ன பண்ணி தொலைக்கிறது? கட்டிக்க போற பையன் அவர் டைம் கேக்கும்போது நாம என்னமா பண்ண முடியும்? இது என்ன பிசினஸா அவர்கிட்ட போய் கட்டன் ரேட்டா பேசுறதுக்கு? பொண்ணு வச்சிருக்கிற நாம தாமா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அவங்களா வரட்டும், பேசிக்குவோம். அவங்க வர வரைக்கும் நாம எதுக்கு வெயிட் பண்ணணும் பாட்டி? பேசாம அவங்க வீட்டுக்கு போய் நம்மளே பேசலாம்ல. பொண்ணு வீட்டுக்காரங்க இறங்கி போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு?
இந்த நாகு இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காதுடி. சொல்லுங்க சார். வினய், ஒரு பொண்ணு கல்யாண நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் வினய். உங்களுக்கும் தேனுக்கும் ஜாதகம் பொருத்தம் பார்த்து 2 வாரத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் நீங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராம இருக்கீங்க. சார் அதான் நான் 2 நாள் டைம் கேட்டிருந்தேனே சார். வினய், 2 நாள்னு 2 வாரம் ஓடி போயிடுச்சு. அதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்க அப்பா அம்மாவை இங்க வர வைக்கிறத விட நாமளே அங்க போய் பேசிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும்ல. மாம்சே, காந்திமதி அம்மாவும் கார்த்திக் சாரும் எனக்கும் தேனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு மும்முரமா இருக்காங்கயா. இப்படியே போச்சுன்னா அப்புறம் பிரச்சனை வெடிச்சு பெரிய பூதாகரம் ஆயிடும். ஒண்ணுமே புரியல மாம்சி, என்ன பண்றதுன்னே தெரியலையா. மாப்பிள, இப்போதைக்கு தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்க. கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் நீ தேன்மொழி கழுத்துல தாலி கட்டணும் முடிவு பண்ண போதுமா? அதை முடிவு பண்ண வேண்டியது நீ. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? மாம்சு, அது நடக்காதுன்னு தான் எனக்கே தெரியுமேயா. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. கார்த்திக் சாரையும் காந்திமதி அம்மா நம்ப வச்சு ஏமாத்திரமுன்னு மனசு ஒருத்தலா இருக்கியா. மாம்சு, பேசாம எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிடலாம்னு தோணுது. நீயே யோசிச்சு பாரு மாம்சு, மித்ராவுக்கும் எனக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, தேவையில்லாம பாவம் இந்த குடும்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. மாம்சு போதும் மாம்சு, இந்த டிராமாவை தொட்டு நிறுத்திக்கலாம். தாராளமா நிறுத்திக்கூட, நான் வேணாங்கல. ஆனா அதுக்கு முன்னாடி நீதான் மித்ரோட புருஷன் விக்ரமோட அப்பாங்கிற உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லிரு. சொல்லுவியா? சொல்ல மாட்டேன்னு மித்ரா கிட்ட சத்தியம் பண்ணிருக்க. இதை பாருமாப்ல, இப்பதான் மித்ரா கொஞ்சம் கொஞ்சமா உன் வழிக்கு வரா. நீ இப்ப போய் உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டம்ல வேஸ்டா போயிருண்டா. என்னையா என்ன மாம்சு, அதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாகிறது ரொம்ப தப்பியா? என்னோட சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தையே நான் பகட காய பயன்படுத்தினேன்னா அப்புறம் என்ன மாதிரி ஒரு கொடூரமான அந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதியா. டேய் மாப்பிள்ள, இப்போதைக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ போய் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்ன, அவ தானே நான் லவ் பண்றேன்னு சொன்னா. நீ முடியாதுன்னு சொன்ன. நீ லவ் பண்ணலன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு தற்கொலைக்கு முயற்சி பண்ணா. உடனே வீட்டுல இருக்கிறவங்க அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு நீ வேண்டாம் தான் சொன்ன, ஃபோர்ஸ் பண்ணாங்க. உனக்கு வேற வழி இல்லை, நீ ஓகேன்ட்ட. இதை உனக்கு சாதகமா யூஸ் பண்ணிருக்க. இதை பாரு மாப்பிள்ள, என்னைக்கு நீ தேனுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியோ அப்ப இருந்து மித்ரோட நெருங்கி வர்றா. இப்ப அதுவும் இல்லைன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவனை கண்டுக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அவளை கார்னர் பண்றதுக்கான சான்ஸ் எப்ப கிடைக்குமோ, 5 வருஷம் ஆகுமோ 10 வருஷம் ஆகுமோ, யாருக்கு தெரியும். நீ என்ன சொன்னாலும் பண்ற தப்பு தான் மாம்சு. கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் என் மேல ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. மாம்சு, என்னோட சுயநலத்துக்காக அவங்கள மிஸ்யூஸ் பண்றது ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியா இருக்கியா? டேய், இப்போ உன் பயம் என்ன? எங்க தேனோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோங்கிற பயம் தானே. அப்படி எதுவும் நடக்காம நாம பாத்துக்குவோம். மாப்பிள்ள கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. மீனாட்சி கல்யாணத்துல சாமி கழுத்துல போட்ட மாலைய உனக்கும் தேனுக்கும் போட்டதும் அதை பார்த்து மித்ரா ஃபீல் பண்ணி அழுதான்னு சொன்னியே. ஃபீல் பண்ணி அழுதா இல்ல? கொஞ்சம் நினைச்சு பாரு. நீ ஒருவேளை தேனு கழுத்தை தாலி கட்ட போனோன்னு வச்சுக்கோ, அப்ப எவ்வளவு ஃபீல் பண்ணுவா? அப்படி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ மாப்பிள்ள. கண்டிப்பா வந்து நீங்க தான் என் புருஷன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கதறி அழ போறா. எல்லாருக்கும் உண்மை தெரிய போகுது. ஆனா இப்ப நீ போய் கல்யாணம் வேணான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அவங்க டென்ஷன் ஆவாங்க. இப்ப மித்ராவோ வந்து உண்மையை சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? வினைக்கு வர வழி இல்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்படி எல்லாம் பண்ணிட்டான். நீயும் மித்ராவும் சேர்றதுல கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் சந்தோஷம் தான் படுவாங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுற? அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நீ சொல்றது சரின்னு வச்சுக்கிட்டாலும் அது எப்படி முடியும்? அவங்களா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. கார்த்திக் சார் அவ்வளோ கம்பல் பண்ணி சொல்லிட்டாரு. வினயால இனி இந்த விஷயத்த தள்ளி போடவே முடியாது. ஷோ, வசமா மாட்டிக்கிட்டாரே. வினைக்கு இப்ப டாக்டரையும் அம்மாவையும் கூட்டிட்டு வரதை தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, நாளைக்கு காலையில முடிவு என்னன்னு சொல்ல போறாரே. என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. ஒருவேளை இப்பயாவது சுதாரிச்சு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவாரோ? ஆமா, அப்படிதான் நடக்கணும். அப்படிதான் நடந்தே ஆகணும்.
இல்லனா வினையால தப்பிக்கவே முடியாதே. ஐயோ. ஆமா, நீ ஏன் மித்ரா இவ்ளோ பதட்டப்படுற? அவரு கூட்டிட்டு வராரு இல்ல கூட்டிட்டு வராம போறாரு, அத பத்தி உனக்கு என்ன? இந்த பிளானே அவருக்கும் எனக்குமான உறவை ஏன் வாயாலே சொல்ல வைக்கணும் தான் அவர் ஆசைப்படுறாரு. நாம ஏன் பயப்படணும்? ஆனா அதையுமே நீ பண்ண மாட்டேங்கிற. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவும் நீ விட மாட்டேங்கிற. ஆமா மித்ரா, உனக்கு என்னதான் வேணும்? நான் ஒண்ணு உங்களுக்கு அமைய போற வாழ்க்கையை கெடுக்கல வினய். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, யார வேணாலும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா தேனை மட்டும் விட்டுருங்க. இல்ல மித்ரா, முடியாது. நான் ஏன் தேனை மட்டும் விடணும்? நானா அவளை போய் காதலிக்கிறேன்னு சொன்ன, அவதான் என் மேல பைத்தியமா இருக்கா. என்ன கட்டிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கு. ம். அவங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதனால நீங்க இந்த வீட்ல கல்யாணம் பண்ணிக்க போறத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது வினய். மித்ரா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. எனக்கு தேனை கட்டிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா நீ 6 வருஷம் உயிரோட இல்லன்னு தெரிஞ்சு கூட உன்னை நினைச்சுக்கிட்டே நான் வேற எந்த பொண்ணு ஏற எடுத்து கூட பார்க்காம வாழ்ந்துட்டு இருந்தேன். ஏதோ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு என் மனசுக்குள்ள புழுங்கி புழுங்கி கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கையே உனக்காக மொத்தமா அழிச்சிட்டு இருந்தவனா. நீ உயிரோட இருக்க, எனக்கு விக்ரம்னு ஒரு பையன் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆமா மித்ரா, நான் சந்தேகப்பட்ட தப்புதான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுதான். அம்மா, ஏன் இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்க யாருமே இல்லையா? ஏன் நீ எந்த தப்புமே பண்ணது இல்லையா? சொல்லு. நான் உன்னை மன்னிக்கலையா? அதெல்லாம் நான் ஏன் மன்னிச்சேன்? எனக்கு எல்லாத்தையுமே விட எனக்கு நீதான் முக்கியம் நினைச்சேன். முடிவுதானே சொல்றேன். 6 வருஷம் இல்ல 60 வருஷம் ஆனாலும் சரி, நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். ஓ அப்படியா? அப்ப சரி. நீ என்ன எனக்கு டைம் கொடுக்கறது? நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். இந்த 6 வருஷம் 60 வருஷம் கதையெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இன்னும் உனக்கு நான் 6 நாள் மட்டும் டைம் தரேன். இந்த 6 நாள்ல நீயா என்ன வந்து ஏத்துக்கிற? இல்லனா எண்ணி 7வது நாள் நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன் மித்ரா. தேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படியும் எனக்கு இன்னொரு வாழ்க்கை வேணும். அது சும்மா எங்கேயோ யாரு கூட போய் இருக்கிறதுக்கு தேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுல இருந்துட்டா, நீ இங்கதான் இருப்ப, என் பையனும் இங்கதானே இருப்பான். நான் உங்க 2 பேரையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டே வாழ்ந்துருவேன். தயவு செஞ்சு இதை விளையாட்டா நான் சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. நான் உண்மையதான் சொல்றேன். நல்லா யோசிச்சுக்கோ. இன்னையில இருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணணுங்கிறது உன் கையில தான் இருக்கு. நீ முடிவு பண்ணி சொல்லு. என்னம்மா, எதுக்கு வேலை இப்படி நடந்துட்டு இருக்கு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்னம்மா என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற? நாளைக்கு சம்மந்தி வீட்டுல இருந்து வராங்கல்ல, அதுக்குதான் கார்த்திக் வீட்டை சுத்தம் பண்ண சொல்லி ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிருக்கான். இல்ல, நாளைக்கு சும்மா பேச தானமா வராங்க, அதுக்கா இப்படி விழுந்து விழுந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, நாளைக்கு வந்து பேசிட்டாங்கன்னா அடுத்து பூ வைக்கிறது நிச்சயம் பண்றதுன்னு அப்படி இப்படின்னு வேலை நடந்துகிட்டே இருக்கும்ல. அதுவும் இல்லாம கல்யாணத்தை இந்த வீட்லயே வச்சுக்கலான்னு தேனை ஆசைப்படுறா. எங்க விருப்பமும் அதுதான். அதுக்குதான்
வீட்டை ஒரே தடவை சுத்தம் பண்ணிட்டோம்னா வேலை மிச்சமாயிடும்ல. ஆமாக்கா, அத்தையும் மாமாவும் நாளைக்கு இந்த வீட்டை வந்து பாக்கும்போது வீடு சுத்தமா பளபளன்னு இருக்கணும்ல. அத நீங்க தான் முன்னாடி நின்னு பொறுப்பா பாத்துக்கணும். சரி தேனு, பாத்துக்கிறேன். பாட்டி, நான் உள்ள போறேன். பாப்பா. ஈசலுக்கு முளைச்ச ரெக்க மாதிரி தாண்டி உன் கல்யாண ஆசையும். என்ன சும்மா பாட்டையே பார்த்துட்டு இருக்க? ரிமோட் தான் மாப்பிள. நீ ஏன் மொக்க உன் கூட உட்காந்துருக்கேன்? யோ பார்க்க வரியா? கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் மாப்பிள. யோ யோ மாம்ஸ், இங்க பாரு மித்ரா கால் பண்றாயா? என்ன நீ வர அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்க. அதான் பயத்தில் ஃபோன் பண்ணியிருக்கா. நான் சொல்லலாம் மாப்பிள, இந்த மாதிரி அதிரடி ஏதாவது பண்ணாதான் பொண்டாட்டி வலிக்கு வருவான்னு. இப்போ பார்த்தியா, தயவு செஞ்சு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வராதீங்கன்னு கெஞ்சருக்காக ஃபோன் பண்ணியிருப்பா. டேய், பேச்சு வாக்கில் உண்மை என்னன்னு மட்டும் சொல்லிடாத, கமுக்கமாக பேசு என்ன. சரி, உன் வாயை சைலண்ட் மோட்ல போடு. முதல்ல ஃபோனை ஸ்பீக்கர் மோட்ல போடு. யோ வாயை மூடியா. மூடிக்கிட்டேன். ஹலோ ஹலோ டாடி, நான் விக்ரம் பேசுறேன். ஹலோ டாடி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது விக்ரம், சொல்லு. என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? டாடி, நீங்க சென்னைக்கு போயிட்டீங்களா? ஆமா விக்ரம், இப்ப சென்னையில தான் இருக்கேன். எது கேக்குற? நான் ஊருக்கு வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரணுமா? இல்ல டாடி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். என்ன கேட்கணும் விக்ரம்? தயங்காம கேளு. நீங்க தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு இங்க இருக்க எல்லாரும் பேசிக்கிறாங்க டாடி. அது நிஜமா டாடி? சொல்லுங்க டாடி, அது நிஜமா? ஏய் விக்ரம், உனக்கு யார் இதெல்லாம் சொல்றா? அதெல்லாம் வேறடா விக்ரம், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இல்ல டாடி, இங்க எல்லாருமே அப்படிதான் பேசிக்கிறாங்க. மம்மி கிட்ட கூட நான் கேட்டேன், அவங்களும் ஆமான்னு தான் சொல்றாங்க டாடி. விக்ரம், இல்லடா, அது அப்படிலாம் இல்ல. நீங்க எப்படி டாடி தேனக்காவை கல்யாணம் பண்ணலாம்? அது ரொம்ப தப்பு டாடி. தப்பா? என்ன சொல்ற விக்ரம்? அது எப்படி தப்பாகும்? ஆமா டாடி, தப்புதான் டாடி. நான் உங்களை டாடின்னு தானே கூப்பிடுறேன். என் மம்மி இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு நீங்க எப்படி தேனக்காவை கல்யாணம் பண்ணலாம்? சரி விக்ரம், நீ சொன்னதை நான் கன்சிடர் பண்றேன். இல்ல டாடி, நீங்க போனை கட் பண்ணுங்க. நான் உங்க கூட ஏய் விக்ரம், டேய் மாப்பிள, உன்னை டாடி டாடின்னு கூப்பிடுறான். யோ நான் டாடி இல்லாம பின்ன என்ன தாத்தாவா? யோ இப்ப அதான் முக்கியம். என்னடா அங்கிள் அங்கிள்னு கூப்பிட்டு இருந்தவன் டாடி டாடின்னு கூப்பிடுறானே? எல்லாம் உண்மையை சொல்லிட்டியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். சொல்லிட்டியா? என்னையா நீ? யோ அவன் ஏதோ ஆசையில சொல்லிட்டு இருக்காயா, அதை போய் நீ பெருசா பேசிட்டு இருக்க. இப்ப என்ன மாம்ஸ் பண்றது? விக்ரம் சொன்ன மாதிரி அவன் கூட பேச மாட்டாயா மாம்ச? அவன் கூட பேசலனா என்னால உயிர் வாழவே முடியாதியா, செத்துருவா மாம்ச. டேய் வாய கழுவுடா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? சின்ன பையன் ஏதோ சாக்லேட் வாங்கி தரேன்னா பேச மாட்டேன்னு சொல்ற மாதிரி இதையும் சொல்லியிருக்கான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு ஏன்னா பாரு, நாளை காலையில் உன்னை பார்த்ததுமே அவன் வந்து உங்ககிட்ட நல்லபடியாக பேசுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான். இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு. இல்ல மாம்ச, விக்ரம் பேசுறதெல்லாம் நம்ம விளையாட்டா எடுத்துக்க முடியாதியா. இந்த விஷயத்துல விக்ரம் என் மேல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான். அவனுக்கு என் மேல பொசசிவ் அதிகமா இருக்கனால எங்க நான் தேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவனுக்கு உரிமை போயிடும்னு ஃபீல் பண்றான் போல. ஏற்கனவே இந்த தேன்மொழி அவனை என் கூட தூங்க கூடாது, விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கலையா?
மாம்சே யோ இது சரியா வராதுன்னு நினைக்கிறேன். பேசாம அந்த பிளான் நம்ம விட்டுறலாமா? விட்டுடலாம்னா கல்யாணத்தை வேணான்னு சொல்றியா? டேய் ஏன்டா எல்லாம் கூடி வர நேரத்தில் பானையை உடைக்கிற மாதிரி வேணான்னு சொல்ற? நீ இப்போ போய் கல்யாணம் வேணான்னு சொன்னா அப்புறம் கார்த்திக் சாரும் காந்திமதி அம்மாவும் டென்ஷன் ஆயிடுவாங்க, உன்னை வீட்டு விட்டே துரத்திடுவாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள மித்ராவையும் உன் பையனையும் பார்த்துட்டு இருக்க, அப்புறம் அதுவும் எல்லாம் போயிடும். அப்புறம் பொண்டாட்டியும் வலிக்கு வர்றதுக்கான சான்ஸே இல்லாமல் போயிடும். இதை பாரு மாப்ள, நீ எங்க தேனுவை கட்டிக்குவியோங்கிற பயத்துல தான் மெது மெதுவா உன் பக்கம் வர்றா. ஏன் மாப்ள, நீ எங்க உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துருவியோன்னு பயந்து போய் எங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்துல விக்ரமுட்டு இந்த மாதிரி அவளை பேச சொல்லிருப்பாளோ? அட நீ வேற போ மாம்சே, மித்ரா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாயா? விக்ரம் நம்ம கிட்ட பேசின விஷயமே கண்டிப்பா அவளுக்கு தெரிஞ்சிருக்காது. இது இவனா ஃபீல் ஆகி தான் பேசுறான். விக்ரம் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலையா? பாட்டி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னம்மா சொல்லுமா. இல்ல, எல்லாரும் கோவிலுக்கு வந்தா நேரா அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு உள்ள போயிடுவாங்க. ஆனா நீங்க மட்டும் முதல்ல கோபுரத்தை பார்த்து கும்பிடுறீங்க. அப்படி என்ன வேண்டுவீங்க? அதுவாம்மா, உள்ள இருக்கிற கடவுளை தரிசனம் பண்ற மாதிரி தான் இதுவும். கேள்விப்பட்டது இல்லையா? கோபுர தரிசனம் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிற சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிறோமோ அதையே கோபுரத்தை பார்த்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா நாம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? அப்போ என் கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்க இங்க வேண்டுனா உறுதியா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் தேனு. அப்போ இருங்க பாட்டி, நானும் வேண்டிக்கிறேன். அம்மா நீங்க உள்ள போங்க, நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்தேன். சரிப்பா. அம்மா அர்ச்சனை தட்டு. கொடுப்பா. வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். அர்ச்சனையா? யார் பேருக்கு? என் பேத்தி தேன்மொழி பேருக்கு. அதுக்கு என்ன, பேஷா பண்ணிடலாம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. தேன்மொழி சிம்ம ராசி, ஒரு நட்சத்திரம். கும்பிட்டுங்க. சாமி, வினைக்கும் எனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இது எங்க வீட்டுல நடக்க போற முத கல்யாணம். எந்த சிக்கலும் வராம கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும் சாமி. நீதான் அதுக்கு துணை இருக்கணும். இந்த கல்யாணம் நடக்க கூடாது சாமி. தேங்கால பூ விழுந்திருக்குமா? இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் தாம்மா. சாமி என்ன சாமி சொல்றீங்க? நீங்க எதை மனசுல வச்சுட்டு அர்ச்சனை பண்ணேன்னு தெரியாது. ஆனா நீங்க நினைச்ச விஷயம் எந்த தங்கு தடையும் இல்லாம அமோகமா நடக்க போறது. அந்த கடவுளே உங்களுக்கு துணையா இருக்க போறாரு. அதுக்கு இந்த தேங்காய் பூ தான் சாட்சியமா. என்னமோ ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அந்த பயம் போயிடுச்சு. இப்ப இந்த சாமி சொல்றத பாக்கும்போது கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது போல. ஆமாமா. மித்ரா, எந்த பிரச்சனையும் வராது இல்லம்மா? வராதுமா. இதுல என்னம்மா இருக்கு?
எங்களுக்கு நீதானமா ராசிக்காரி. மித்ரா வந்து எடுங்க மித்ரா. வாங்க. எடுமா மித்ரா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லம்மா. உங்களுக்கு சிவப்பு பூ வந்திருக்குமா? கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு இந்த அம்பாளே சொல்லிருக்காமா. நீங்க போய் விசேஷ வேலைகளை மனநிறைவோட ஆரம்பிங்கம்மா. பாட்டி ரொம்ப சந்தோஷம் சாமி, ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா. அம்மா அப்புறம் என்னம்மா, நல்லபடியா எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம்ல. ஆமாப்பா. அண்ணா நான் தான் நம்மளக்கா. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. உங்க சிச்சுவேஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி அப்படி ஒரு எண்ணத்துல இருக்க முடியும்? அதுவும் இல்லாம நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள்ல நீங்களும் ஒருத்தர். அப்படி இருக்கும்போது நான் எப்படிக்கா உங்களை தப்பா நினைக்க முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் என் நல்லதுக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த செய்ய சொன்னா அதுல எனக்கு முழுசா உடன்பாடு இல்லைனாலும் ஒரு சேஃப்டிக்கு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கக்கா. சத்தியமா? என்ன சத்தியம் தேனு? வினைக்கும் எனக்கும் நடக்க போற இந்த கல்யாணத்துல எந்த வகையிலயும் உங்களால தடப்படக்கூடாதுன்னு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கக்கா. எந்த காரணத்தை கொண்டும் எங்க கல்யாணத்தை நீங்க நிறுத்த மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கக்கா ப்ளீஸ். என்ன தேனு, நான் எப்படி என்கிட்ட வந்து சத்தியம் எல்லாம் கேக்குற? எனக்கு சத்தியத்து மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாதுன்னு நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. தெரியும்க்கா, நான் பண்ண பொய் சத்தியத்து மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா நீங்க நேர்மையானவங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, எந்த சூழ்நிலையிலயும் நீங்க பண்ண சத்தியத்தை மீறி நடக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும்க்கா. சத்தியம் பண்ணுங்கக்கா ப்ளீஸ். நீ சொல்லிட்டல்ல, இதுவே போதும். நான் எந்த சூழ்நிலையிலையும் உன் கல்யாணத்துக்கு தடையாவே இருக்க மாட்டேன். போதுமா? இல்லக்கா, உங்க வாக்குறுதியை நான் நம்பினாலும் உங்க முகம் உங்க நடவடிக்கை எல்லாம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து மித்ரா அக்காவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுதாங்க எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு, ரொம்ப பதட்டமா இருக்கு. என்னால நிம்மதியாவே இருக்க முடியலக்கா. ஏன்னா நீங்க சொல்றதுதான் மாமாவும் பாட்டியும் கேட்பாங்க. நீங்க லேசா ஏதாவது சொன்னா போதும் இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. எனக்கு அதுதான்க்கா ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வினய கல்யாணம் பண்ணியே ஆகணும். அதுக்கு நீங்க எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தே ஆகணும்க்கா. தேனு, என்ன நம்பு தேனு. என்னால உனக்கு எந்த இடைஞ்சலும் வராது. அக்கா, நீங்க 1000 வார்த்தை சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு நிம்மதி திருப்தி தராதுக்கா. அதனாலதான் நான் உங்ககிட்ட சத்தியம் கேக்குறேன். நான் போய் சொல்றவளா இருக்கலாம், ஆனா நீங்க அப்படி இல்லக்கா. சொல்றதான் செய்வீங்க, செய்யறதான் சொல்லுவீங்க.
இவ்வளவு காலமும் நான் அத கண் கூட பாத்திருக்கேன்க்கா. மேடம், இந்த saree எனக்கு salary போட்டதா நான் எடுத்துக்கலான்னு செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் லோடு வரும்போது எடுத்துக்கிறேன். பாத்தியாடி, அவங்களே வேணும்னு எடுத்து வச்சிருக்காங்க. ரொம்ப யோசிக்காதடி, நல்லா இருக்குன்னு கண்ணை மூடிட்டு எடுத்துக்கோடி. இல்ல மாலு, இப்பவும் குழப்பமா தாண்டி இருக்கு. ஏய், உன்னை சாவடிச்சிருவேண்டி. ஏண்டி என்ன கூட்டிட்டு வந்து இப்படி சாவடிக்கிற? என்னால முடியலடி. உனக்கு ட்ரீட் வேணுமா வேண்டாமா? ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொன்னல. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன்டி. ட்ரீட்டும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ஆளை விட்டா போதுண்டி அம்மா. அப்படியெல்லாம் விட முடியாது. என் கூட இருந்து எனக்கு சாரி செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் நான் விடுவேன். தேனு, இன்னைக்கு உன்னால புடவை எடுக்க முடியாதுடி. சொன்னா கேளு. எதை பார்த்தாலும் உனக்கு கன்ஃபியூஸா தான் இருக்கும் சொல்லிட்டேன். ஒண்ணு நம்ம வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து எடுக்கணும், இல்லனா நீ நினைக்கிற ஆளு வந்து இந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் உன்னால புடவை எடுக்க முடியும். சூப்பரா சொல்லிட்டடி. இதையே முன்னாடியே சொல்லாம விட்டுட்ட. இரு ஒரு நிமிஷம். தேனா ஹே, என்னடி ஆச்சு? கட் பண்ணி விட்டுட்டாரு. நான் சும்மா விடுவேனா? இவ என்ன மறுபடியும் போன் பண்ணிட்டே இருக்கா? ஏன் நம்ம கால கட் பண்றாரு? வீடியோ கால் பண்ணலாம். போதும், முதல்ல ஒரு saree செலக்ட் பண்ணி கொடுக்க சொல்லு. நாம இடத்த காலி பண்ணலாம். எது சாரி செலக்ட் பண்ணுமா? என்ன சொல்றாங்க தேனே? எனக்கு புரியல. அது ஒண்ணும் இல்லங்க, 4 மணி நேரமா ஒரு புடவை எடுக்க போராடிட்டு இருக்கா. எதை எடுத்தாலும் அவளுக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணி கொடுங்க. ஒரு புடவை எடுக்கிறதுக்கா 4 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க? இங்க பாருங்க, ட்ரெஸ் எடுக்கிறதுக்குலாம் நீங்க இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஆக்சுவலா இந்த பொம்பளைங்கிட்ட இருக்கிற பிரச்சனையே தான். உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு பாக்குறத விட மத்தவங்களுக்கு எது பிடிக்குதுன்னு தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் நீங்க இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்க. இங்க பாருங்க, இப்பெல்லாம் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எந்த புடவை பிடிக்குதோ அதை உடனே நீங்க செலக்ட் பண்ணணும், சரியா? அதை விட்டுட்டு மத்தவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்லாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பாருங்க, அட என்ன யோசிக்கிறீங்க? பாருங்க. பாக்குறேன். அக்கா, அந்த அந்த புடவை எடுங்களேன். இதுவா? கீழே. இது நல்லா இருக்கா? ஓகே தான். நல்லா மாட்டிக்கிட்டடா வினய். இவ்வளவு நம்மள விட மாட்டா. இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னா ஏதாவது ஒண்ணு யோசிச்சு பண்ணணும். சூப்பர்மேன், இது எப்படி இருக்கு? ஏய் தேனு, நீ எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதான் உனக்கு சூப்பரா இருக்கு. மேடம், இதை நீங்க பில் போட்டுருங்க. ஓகே சார். மேடம், இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த புடவை. ஞாபகம் இருக்கா? அப்படியா? தேனு, உனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு தேனு. நீ எந்த கடைக்கு போனாலும் உள்ள என்னதான் நீ அங்க இங்கன்னு சுத்தினாலும் நீ எதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றியோ அதுதான் உன்னோட பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். தேனு, இதான் நீ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண. என்ன, ஓகே தானே? ஓகே தான் சூப்பர்மேன். சரி, முடிஞ்சதுல அப்ப போலாமா? எங்க எங்க போறீங்க? நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு போலாம் வாங்க. ஐயோ சாரி, எனக்கு இப்பவே டைம் ஆயிடுச்சு தேனு. ஆமா, ஆக்சுவலா நீ போன்ல ஏதோ சொல்ல வந்தல, எனக்கு அப்ப சரியா கேக்கல. அது என்னன்னா கேட்கலாம் வந்த. ஆமா, நீ போன்ல என்ன சொன்ன? சூப்பர்மேன், அது ஒண்ணும் இல்ல சூப்பர்மேன். இவ வேற வெக்கப்படுறா. தேனு, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? போங்க சூப்பர்மேன், எனக்கு வெக்கமா வருது. இங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடந்துரும். யாருமே எதிர்ப்பு சொல்ல போறதில்ல. நானும் இந்த கல்யாணத்துல எந்த விதத்திலயும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன்னு தேன்மொழிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நான் நினைக்கிற மாதிரி இந்த கல்யாணம் மட்டும்
நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். வினய், என் பையனை கூட்டிக்கிட்டு நான் கண் காணாத இடத்துக்கு போயிடுவேன். அது என்ன மம்மி கையில ஏதோ போட்டோ இருக்கு. எதுக்கு மம்மி அதை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க? என்னவா இருக்கும்? மம்மிக்கும் டாடிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப எதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க? டாடி எதுக்கு தேனக்காவை கல்யாணம் பண்ணிக்க நிக்கிறாரு? ஒண்ணுமே புரியலையே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்கு. அதனாலதான் ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்காங்க. அந்த சீக்ரெட்டை நான் தெரிஞ்சுக்கணும்னா இந்த போட்டோ என்கிட்ட இருக்கணும். கனவுல வந்து அதே அம்மா அப்பா வராங்க. அப்ப நான் கனவு கண்ட அத்தனையும் என் கண்ணு முன்னாடி நடக்க போதா? அப்ப நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் வேஸ்டா? ஐயோ கடவுளே, இதெல்லாம் எப்படி நடக்க போதுன்னே தெரியலையே. பாப்பா கார்த்தி, வாங்க வாங்க. வாங்க வாங்க. அம்மா, இவர் அப்பா ராமகிருஷ்ணன், அம்மா வாசுகி. வணக்கம்மா. அம்மா வணக்கம். வணக்கங்க. அவங்க காந்திமதி அம்மா, கார்த்திக் சார், இவங்க நாகலட்சுமி அம்மா, அவங்க மித்ரா. வாங்களே, உள்ள போய் பேசலாம். வாங்க உள்ள போய். வா. போலாம். அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. பேசிட்டு இருக்கல, உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. சார், உங்க மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார்.
அவங்க பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்கள விடுங்க. கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்களும் இந்த வீட்ல தான் இருக்காங்களா? சார் அவங்கள நீங்க கண்டுக்காதீங்க சார். அவங்க அப்படிதான். அத்தை நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள நீங்களும்? ப்ளீஸ் அத்தை அமைதியா இருங்க. என்ன ஒரு வார்த்தை பேச விட்டுறாதீங்க இந்த வீட்ல. சாரி சார். நீங்க மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னா சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? ஒரு நல்ல நாளா பார்த்து சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? சார் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ரிங் வாங்கி வச்சிருக்கேன். கையோட அது மாத்திக்கலாமா? இன்னும் பெட்டர் ஆச்சே. தாராளமா மாத்திக்கலாங்க. வினய் போட்டு விடு. வினய் இந்தப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த புடி புடி வினய். சூப்பர்மேன். சூப்பர்மேன். மித்ரா ரிங்க கையிலேயே வச்சிட்டு இருக்கேம்மா. தேனுகிட்ட கொடு. கொடுங்கக்கா. மித்ரா இவங்க மோதிரம் மாத்த சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி பொய்யா அவர் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்தாலாவது அப்பயாவது நீ உண்மையை சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். சத்தியமா நான் சொல்றேன் மித்ரா, உன்னையும் காயப்படுத்திட்டு தேனையும் வேதனைப்படுத்திட்டு எனக்கு வேற வழி தெரியல மித்ரா. இப்ப கூட சொல்றேன், உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது பண்ணா நீ பயந்து ஒத்து பண்ண நினைச்ச மித்ரா. அதுக்காக அந்த மோதிரம் மாத்திரக்கே நான் சம்மதிச்சேன். தயவு செஞ்சு மித்ரா எப்பயாவது வாயிலிருந்து உண்மையை சொல்லு. சூப்பர்மேன். இந்த வேதனை, கண்ணீர், கஷ்டம் எதுவுமே வேண்டான்னு தான் நான் தனியா வந்தேன். இப்ப ஏன் இங்க வந்தீங்க வினய்? எதுக்கு என்ன இப்படி பாடாப்படுத்துறீங்க? உங்களால எல்லாமே போச்சு. என் நிம்மதி, சந்தோஷம், என் தூக்கம் எல்லாமே போச்சு. நான் எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு பயந்தனோ அதெல்லாம் இப்போ படிப்படியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போனா அப்போ தேன கூட உங்களுக்கு கல்யாணம்? நீங்க என்கிட்ட ஒத்துக்கோன்னு கெஞ்சும் போது என் மனசு ஒத்துக்காதடி மித்ரான்னு அழுத்தி சொன்னாலும் என்னால முடியல வினய். என் ஈகோவை தாண்டி என்னால உங்ககிட்ட வர முடியல.
என் கண்ணுக்கு முன்னாடியே நீங்க நிக்கிறீங்க, என் வாயில இருந்து ஒத்த வார்த்தையை கேக்குறதுக்கு. ஆனா நான் தான் இப்போ எனக்கு என்ன பண்றதுனே தெரியும். நீங்க தான் இவரோட அப்பா அம்மாவா? இங்க பாருங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். நீங்க சென்னைக்காரங்க, நாங்க கோயம்புத்தூர்காரங்க. இந்த பொண்ணு சம்பந்தம் உங்களுக்கு செட் ஆகாது. பண்ணுன சம்பந்தத்தை கேன்சல் பண்ணிட்டு சென்னையில போய் உங்க பையனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைங்க. போங்க. ஏய், என்ன அண்ணா போ சொல்றாரு, நீ பாட்டுக்கு நின்னுகிட்டே இருக்க? போன்னு சொன்னா போக மாட்டியா? வாடா. ஏய் இருடா, தம்பி கொஞ்சம் இளரத்தம், அதுதான் முறைச்சுக்கிட்டு நிக்குது. பெரியவரே, இங்க பாருங்க, நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாத்துருக்கிற பொண்ணு கேரக்டர் சரியில்லை. அவ ஆல்ரெடி 6-7 பேரை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கிறா. இப்ப உங்க பையனை கவுத்திருக்கிறா. அவளையோ அவ குடும்பத்தையோ நம்பாதீங்க. என் பேச்சையும் மீறி அவங்கள நம்புனீங்கன்னா அழிஞ்சு போயிருவீங்க. இப்படியே வண்டியை திருப்பிட்டு வந்த வழிய பார்த்து போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. போங்க. தம்பி வினய், என்னப்பா இது? அந்த பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க. இது நமக்கு சரியா வருமா? இவங்க வேற நடிக்க வந்த அப்பா அம்மாங்கிறதே மறந்துட்டு உண்மையாவே ஃபீல் பண்ணி நம்மள இம்சை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க போய் கார்ல உட்காருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஏன்பா என்னப்பா பொண்ணை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்க எப்படிப்பா போறது? இவங்களெல்லாம் பார்த்தா ரவுடி பசங்க மாதிரி இருக்காங்க. எதா இருந்தாலும் நாங்க உங்க கூடவே இருக்கோம். அட போங்கன்னு சொல்றேன்ல, போங்க.